பங்களாதேஷ்ல ஹிந்து இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து டெல்லியில உள்ள அந்நாட்டு தூதரகம் முன்பு பல்வேறு ஹிந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அண்டை நாடான பங்களாதேஷ்ல கடந்த சில நாட்களாகவே உள்நாட்டு வன்முறை தீவிரமடைஞ்சு இருக்கு. இளம் மாணவர் குழுவுடைய போராட்ட தலைவரான ஹாபி என்பவர் மர்மமான முறையில சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இதற்கு பின்னணியில இந்தியாவுடைய பங்கு இருப்பதா வதந்தி பரவியதால அவரது படுகொலையை கண்டித்து பரவலான கலவரம் வெடிச்சிருக்கு. இந்த கலவரத்துடைய தொடர்ச்சியா அங்க உள்ள சிறுபான்மையினரான இந்துக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வர நிலையில சிறுபான்மை சமூகமான இந்து மதத்தை சேர்ந்த தீபு சந்திரதாஸ் என்ற இளைஞர் சில கும்பலால கொடூரமான நிலையில கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதற்கு இந்தியால உள்ள பல கட்சிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில பங்களாதேஷ்ல நடைபெறும் இந்துக்கள் மீதான தாக்குதல் மற்றும் தீபு சந்திரதாஸ் படுகொலை ஆகியவற்றை கண்டித்து டெல்லியில உள்ள பங்களாதேஷ் தூதரக வாயில் முன்பு விஸ்வ ஹிந்து பர்ஷித், பஜ்ரங் தள் உள்ளிட்ட பல இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருக்கு. தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் முன்னேற முயன்றதால காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு. இதே போல ஜம்மு காஷ்மீரோட ரஜவுரி மாவட்டத்துல பங்களாதேஷ் அரசுக்கு எதிராகவும் இந்துக்களுடைய பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வலியுறுத்தியும் போராட்டங்கள் நடத்தப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் சங்கத்தினர் நடத்திய போராட்டத்துல ஜம்முல உள்ள வங்கதேசம் மற்றும் ரோஹிங்கியா அகதிகள் வெளியேற்றப்படணும்னு முழக்கங்களும் எழுப்பப்பட்டது.